மறுபடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 118 5 வாசிங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே உங்களுடைய நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே நான் ஜெபித்த பொழுது, என் பிள்ளைகள் நெருக்கத்திலே இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே சொல்லு, அவர்கள் நெருக்கத்தை நான் இல்லாமல் ஆக்குவேன். அல்லேலூயா. அவர்கள் நெருக்கத்தை நான் இல்லாமல் ஆக்கப் போகிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். உங்கள் நெருக்கத்திலிருந்து நீங்கள் கூப்பிட்டு இருக்கிறீர்கள், அதை ஆண்டவர் இல்லாமல் ஆக்கப் போகிறார். அல்லேலூயா. எதை இல்லாமல் ஆக்கப் போகிறார் என்று சொன்னால், நீங்கள் கூப்பிட்ட அந்த பிரச்சனையை இல்லாமல் ஆக்கப் போகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒரு கை குழந்தைக்கு பசியினாலே பால் பிரச்சனை, வளர்ந்தவர்களுக்கு வேலையில்லாத பிரச்சனை, முதிர்ந்தவர்களுக்கு திருமண பிரச்சனை, அப்படி குடும்பத்தில் நடத்தக்கூடியவர்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை, சமாதான பிரச்சனை, பரிசுத்த பிரச்சனை, பண பிரச்சனை, எல்லாவித பிரச்சனைகளையும் உங்களுடைய நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அவர் விடுதலை கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து, நீங்கள் கூப்பிட்ட அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்று சொல்லி, விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி தாவீது சொல்லுவதைப் போல நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன சொல்ல வேண்டும்? சொல்லதான் வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், முதலாவது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 118:1 வாசிங்களேன். எப்பொழுது நெருக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றினார் என்று சொல்லி அங்கே வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1-4 வாசிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்போ உங்களுடைய நெருக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்களோ, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொல்லிட்டாரோ, உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செய்தியை கேட்கும்போதே கர்த்தரை துதிக்கணும். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், கர்த்தரை துதிப்பதிலே உங்கள் இருதயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எல்லோரும் சொல்லுவார்களாக. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஊழியக்காரனுடைய குடும்பத்தாரோடு கூட இணைந்து சொல்ல வேண்டும். எப்பொழுது என்று சொன்னால், நெருக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றினார். அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ வாசிங்க, புரியும் பாருங்க உங்களுக்கு. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? எதிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார் என்று சொன்னால், நெருக்கத்திலிருந்து காப்பாற்றினார். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தரை கூப்பிட வேண்டும். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னால், உங்கள் நெருக்கத்திலே அவர் கிருபை இருக்கிறது, உங்கள் பிரச்சனையிலே அவர் கிருபை இருக்கிறது, உங்கள் போராட்டத்திலே அவர் கிருபை இருக்கிறது, உங்களுடைய கண்ணீரிலே அவர் கிருபை இருக்கிறது, உங்களுடைய கவலையிலே அவர் கிருபை இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது நெருக்கத்திலே இருக்கிறீர்கள், நெருக்கத்திலிருந்து நீங்கள் கூப்பிட்டீர்கள், கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டருளினார், விசாலத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார். ஒரு இடத்துல பாருங்கள், இன்னொரு டிரான்ஸ்லேட்டில் பார்க்கும் பொழுது கேட்டு அருளினார் என்று போட்டிருக்குதுல்ல, அந்த வசனம் எப்படி போட்டுருக்குதுன்னு சொன்னால், செவி கொடுத்து என்னை விடுவித்தார்னு போட்டுக்குது. கத்தோலிக்க பைபிளில் நாங்கள் வாசிக்கும் பொழுது செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று போட்டிருக்குது. உங்களுடைய ஜபத்தையும் என்னுடைய ஜபத்தையும் கேட்டு ஆண்டவர் நம்முடைய ஜபங்களெல்லாம் கேட்டு நம்முடைய பிரச்சனையில் இருந்து, நெருக்கத்தில் இருந்து நமக்கு செவி கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டார்னு சொன்னால், விடுவித்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே உங்களுடைய பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு விடுவித்தார் கர்த்தர், உங்களை வழி நடத்துகிறார். அதனால தான் பாருங்கள், சங்கீதம் 118:7 சொல்லுகிறது. வாசிங்க, 7 வாசிங்க பார்க்கலாம். சரி கட்டுதலை காண்பேன். அனுகூலம் என்று சொன்னால் பாருங்கள், நமக்கு யார் அனுகூலம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் சத்துருக்களே நமக்கு அனுகூலம் பண்ணுவாங்களாம். அல்லேலூயா.
சத்ருக்கள் வந்து நமக்கு ஏடாகுடம் பண்ணி நம்முடைய பிரச்சனையை வளர்த்து நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கும் பொழுது அதே சத்ருக்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க மத்தியில் ஆண்டவர் அனுகூலத்தை கொண்டு வருகிறார். எப்பொழுது கொண்டு வருகிறான்னு சொன்னால் கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே இருக்கிறார் கர்த்தர்? உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். என் சத்துருக்களிலே சரி கட்டுதலை காண்பேன். சத்துருக்கு முன்னாலே சரி கட்டுவாராம். அந்த சரி கட்டுதலை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய கண்களிலே பார்க்கிறோம். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று வாசிக்கிறோமே. அதன்படி நீங்களும் நானும் நெருக்கத்திலே நாம் கர்த்தரிடத்திலே வந்து கூப்பிட்டால் நம் நெருக்கத்திலே ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அதனால தான் அடுத்த வசனம் பாருங்களேன், 8 வாசிங்க. 118 8 வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். எந்த மனுஷனையும் நீங்கள் நம்பாதீங்க. இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க, இந்த அதிகாரி உதவி பண்ணுவாங்க, அந்த அதிகாரி உதவி பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. கர்த்தர் மேல் பற்றுதலாக இருந்தால் உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து வைப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 118 9 வாசிங்க. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம். முதல்ல மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலன்னு வாசித்தோம். ரெண்டாவது, அரசியல்வாதிகள் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது நலம். அல்லேலூயா. அரசியல்வாதிகளோ வழக்கறிஞர்களோ அதாவது டாக்டர்களோ அல்லது இன்ஜினியர்களோ அல்லது போலீஸோ நம்முடைய காரியத்துக்கு தலையிடாது, நடத்தாது, பண்ணாது. நீங்களும் நானும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருந்தால் கர்த்தர் நமக்கு ஒரு காகத்தை அனுப்புவார். கர்த்தர் நமக்கு ஒரு தூதனை அனுப்புவார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்ம என்ன பண்ணுவார்? விடுதலை ஆக்குவார். அன்றைக்கு பாருங்க, சிறைச்சாலையில் அன்றைக்கு கைதியாக இருக்கிறான் பேதுரு. கர்த்தர் யாரை அனுப்பினார் என்று சொன்னால் தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அன்றைக்கு பவுல் அடிமையாக இருந்த பொழுது தன்னுடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. சிங்கத்தின் வாய்களை கட்டுவதற்கு கர்த்தர் தானியேலுக்கு தூதனை அனுப்பினார். இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கு கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை தூக்க தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உண்மையிலே ஆண்டவரே பற்றுதலாக இருக்கிறோம். ஆண்டவரே உண்மையே நம்புவதே எங்களுக்கு நலம். ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரையே நான் நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தரையே நான் நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட முகங்கள்